அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி அல்லது கைக்கணினி விருப்பத்திற்கு ஏற்ப 2இல் 1 வழங்கப்படும் என தமிழக அரசின் பட்ஜெட்டில் அறிவிப்பு. கலை, அறிவியல், பொறியியல், வேளாண்மை மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகளிலும் பயின்று வரும் மாணவர்களுக்கு உயர் தொழில்நுட்ப சாதனங்களை வழங்கிட திட்டமிட்டுள்ளது. முதல் கட்டமாக அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும். நடப்பு நிதியாண்டில் புதிதாக 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. இந்த அரசு பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் 78,882 நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 40,000 பணியிடங்களை வரும் நிதியாண்டிலேயே நிரப்பும் பொருட்டு உரிய நடவடிக்கைகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் பட்ஜெட்டில் அறிவித்தார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் 1 லட்சம் புதிய வீடுகள் 3,500 கோடி ரூபாயை ஒதுக்கி பட்ஜெட்டில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. மக்கள் தொகை உயர்வை சமாளிக்கும் வகையில் சென்னை அருகே புதிய நகரம் 2,000 ஏக்கரில் உலகத்தர வசதிகளுடன் உருவாக்கப்படும் என அறிவிப்பு. சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 310 கோடியில் புதிய மேம்பாலம். வேளச்சேரி பிரதான சாலையிலிருந்து குருநானக் கலை கல்லூரி சந்திப்பு வரை 3 கிலோமீட்டருக்கு அமைக்கப்படும் என அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் விரிவாக்கம். கோயம்பேடு பட்டாபிராம், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர் மார்க்கங்களிலும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு. சென்னையில் ஏற்படும் வெள்ள நீரை சேமிக்கும் வகையில் 4,375 ஏக்கரில் புதிய நீர்த்தேக்கம். கோவளம் உபவடி நிலத்தில் 350 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும் என அறிவிப்பு. 2025-26 நிதியாண்டில் 1,62,000 கோடி ரூபாய் கடன் பெற தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக பட்ஜெட்டில் தகவல். நிலுவையில் உள்ள கடன் தொகை 9,30,000 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருப்பதாகவும் புள்ளி விவரம். வரும் ஆண்டில் தமிழக அரசின் சொந்த வரி வருவாய் 14.6% உயர்ந்து 2,21,000 கோடி ரூபாயாக இருக்கும் என கணிப்பு. மத்திய அரசிடம் இருந்து கிடைக்கும் வரி வருவாய் பங்கு 1.96% குறைந்துவிட்டதாகவும் பட்ஜெட் உரையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். தமிழக பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உயர்கல்வித்துறைக்கு 8,494 கோடி ரூபாய் ஒதுக்கி அறிவிப்பு. 2,200 கோடி ரூபாய் செலவில் 6,100 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் மேம்பாடு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பட்ஜெட்டில் அறிவிப்பு. 29,74,000 மக்கள் பயன்பெறும் வகையில் 6,668 கோடியில் புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் 7 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் புதிதாக 1,721 முதுகலை 841 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம். ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் அறிவிப்பு வெளியிடும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆசியாவின் தலைசிறந்த ஒன்றாக மேம்படுத்திடவும் நாட்டின் முதல் 10 இடங்களுக்குள் இடம்பெறச் செய்யவும் செயல் திட்டம். அடுத்த 5 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பட்ஜெட்டில் தகவல்.
தமிழகத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 37,000 கோடி ரூபாய்க்கு வங்கிக் கடன் வழங்கப்படும். மேலும் 10,000 புதிய மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழக மக்களின் பயன்பாட்டுக்காக 3,000 புதிய பேருந்துகள் வாங்க 1,031 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சென்னை, மதுரை, கோவைக்கு 1,125 புதிய மின் பேருந்துகள் வாங்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழகத்தில் சாதிய பாகுபாடுகளை களையும் 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை. சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் தொல்லியல் அகழாய்வு நடத்தப்படும். ஈரோடு, ராமநாதபுரம், எழும்பூரில் புதிய அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. எத்தனை தடைகள் வந்தாலும் இருமொழி கொள்கையில் இருந்து தமிழ்நாடு ஒருபோதும் தடம் பெறலாது என திட்டவட்டம். எத்தனை தடைகள் எதிர்வரினும் மன உறுதியோடு நம்மை வழிநடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவாய் திரண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசனின் வைர வரிகளை நினைவு கூற விழைகிறேன். தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும். 2,000 கோடி நிதியை இழந்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்காமல் இருமொழி கொள்கையில் உறுதியாக உள்ளதாக பட்ஜெட்டில் உறுதி. ரூபாய் நிதியினை இழந்தாலும் இருமொழி கொள்கையினை விட்டுத்தர மாட்டோம் என கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டின் தன்மானம் காத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அணிவகுத்துள்ளனர். கல்விக்கான நிதியை விடுவிக்காமல் மத்திய அரசு வஞ்சித்து விட்டதாக தமிழக பட்ஜெட்டில் குற்றச்சாட்டு. ஆசிரியர்கள், மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசே சொந்த நிதி ஆதாரத்தில் இருந்து நிதியை விடுவிப்பதாகவும் அறிவிப்பு. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை விடுவிக்காவிட்டாலும் மாணவர் நலன் கருதி அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி ஒரு துளியேனும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆசிரியர்களின் ஊதியம் உள்ளிட்ட அத்திட்டங்களுக்குரிய நிதியை மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து விடுவித்துள்ளது. தமிழ்நாட்டின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதுணையான அடித்தளமாக அமைந்திருக்கிறது பட்ஜெட். மக்கள் நலன் காக்கும் நவீன திட்டங்கள் ததும்பி வழிவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கலின் போது டாஸ்மாக் முறைகேடு குறித்து பேச அனுமதி கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் அமளி. நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில் யாராவது நீங்க சொன்ன தீர்ப்பை நான் சொல்லியாச்சு, உட்காருங்க. உங்க ஆட்சியில 2017 நடந்த தீர்ப்பை சொல்லியாச்சு, உட்காருங்க. பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்ததால் இபிஎஸ் தலைமையில் வெளிநடப்பு. பட்ஜெட்டில் திமுக அரசு அறிவித்துள்ள புதிய திட்டங்களுக்கு நிதி எங்கே என கேள்வி. நிறைவேற்றவே முடியாத வெற்று விளம்பர பட்ஜெட் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆனால் அந்த திட்டத்திற்கு தேவை நிதி எங்கே இருந்து கிடைக்கும் என்று தெரியவில்லை. அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்ட அறிவிப்பு குறித்து பட்ஜெட்டில் தெரிவிக்காதது ஏன்? அதிமுக ஆட்சி கால திட்டங்களையே மீண்டும் புதிய திட்டங்களாக திமுக அரசு அறிவித்துள்ளதாகவும் இபிஎஸ் சாடல். ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்தார்கள், அதில் இடம்பெறவில்லை. இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்ற திட்டங்கள் தான்.
எந்த ஒரு புதிய திட்டம் கிடையாது. அமலாக்கத்துறை தெரிவித்துள்ள 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலுக்கு பொறுப்பேற்று திமுக அரசு பதவி விலக வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அதோடு இந்த மதுபானத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்தும் சட்டமன்றத்தில் நாங்கள் இந்த அரசு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கின்ற காரணத்தினால் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டமன்றத்தில் நாங்கள் வெளியிட செய்தோம். சட்டப்பேரவையில் அதிமுகவை பின்தொடர்ந்து அவையில் இருந்து வெளியேறிய ஓபிஎஸ். டாஸ்மாக் முறைகேடு உள்ளிட்ட பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி ஆதரவு எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செய்தனர். 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலால் ஆட்சியில் தொடரும் தார்மீக உரிமையை திமுக அரசு இழந்துவிட்டதாக கூறி பாஜக வெளிநடப்பு. ஊழலை மறைக்க நாணய குறியீட்டை மாற்றி நாடகம் நடத்தி கொண்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. தங்களுடைய அறிக்கையிலே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாக் விற்பனையில் ஊழல் நடந்திருப்பதாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கைக்கு பின்பாக மாநில அரசு தொடர்வதற்கான தங்களுடைய தார்மீக உரிமையை இழந்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு எதிரான அவதூறு வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்றம். தொகுதி நிதியை முறையாக செலவிடவில்லை என பேசியதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை. டாஸ்மாக் துறையின் இந்நாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் முன்னாள் அமைச்சர் முத்துசாமி ஆகியோரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தல். டாஸ்மாக் மற்றும் மது ஆலைகளில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கூறியதை சுட்டிக்காட்டி அன்புமணி அறிக்கை. அமலாக்கத்துறை சொல்வது போல் டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருந்தால் கட்டாயம் விசாரிக்க வேண்டும். காரணமானோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். ஒருவேளை அவர்கள் சொல்வதைப் போல இதில் ஊழல் முறைகேடு நடைபெற்றிருந்தால் கட்டாயம் அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். டாஸ்மாக் என்பது ஒரு பொதுத்துறை நிறுவனம், தமிழ்நாடு அரசாங்கத்துறை நிறுவனம் என்கிற முறையில் அதில் அப்படி முறைகேடுகள் நடந்ததால் கட்டாயம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வற்புறுத்தும். டாஸ்மாக் பணி நியமனம் டெண்டர்களின் அமலாக்கத்துறை கூறுவது போல் எவ்வித முறைகேடு நடைபெறவில்லை. தமிழக அரசுக்கு எதிராக அவப்பெயரை ஏற்படுத்த அமலாக்கத்துறையை மத்திய அரசு ஏவுவதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. படிப்படியாக நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே பொதுவாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 1000 கோடி முறைகேடு என்பது எந்த அடிப்படையில் எந்தவித முகாந்தரமும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக அது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு என அண்ணாமலை முன்னே செல்கிறார், அமலாக்கத்துறை பின்னே செல்கிறது. அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளை சட்ட ரீதியாக சந்திப்போம் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டவட்டார். 1000 கோடி என்பதை முன்னதாக ஒருவர் சொல்லுகிறார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். முன்னதாக ஒருவர் பேட்டியிலே 1000 கோடி என்று சொல்லுகிறார். பின்னர் அமலாக்கத்துறை அதே 1000 கோடியை அந்த அறிக்கையிலே பதிவிட்டு 1000 கோடி என்று அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கின்றார்கள். எனவே இந்த இதில் 1000 அர்த்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நம்புகின்றேன். மக்களுக்கும் அது நன்றாக தெரியும். டாஸ்மாக் முறைகேடு குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை அவசரமாக நேற்று மாலையே வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் அறிவிப்புகள் மக்களை சென்றடைவதை தடுக்க மத்திய அரசு சதி செய்வதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி புகார். இதை மக்களிடத்தில் தவறான ஒரு விஷம பிரச்சாரமாக மக்களிடத்தில் மூடி மறைப்பதற்காக ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவதற்காக நேற்று மாலை அவசரமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அரசினுடைய திட்டங்களை மற்றும் முதலமைச்சருடைய திட்டங்களை நிதிநிலை அறிக்கையிலே மக்களிடம் மறைப்பதற்கான அந்த முயற்சிகள் ஒருபோதும் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்காது. மாநில அரசே கல்வி நிதியை ஒதுக்கி கொண்டதை பார்த்தாவது மத்திய அரசுக்கு வெட்கம் வரும் என்றும் நம்புகிறேன். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சாடல்.
விடுவிக்கிறோம்ட்டாங்க. அந்த சமகால அது மாநில அரசே கொடுக்குதுன்றாங்க. மாநில அரசு கொடுக்கிறேன் என்று அறிவித்ததை வரவேற்கிறேன். மத்திய அரசுக்கு இப்பொழுதாவது வெட்கம் வந்து அவர்கள் நிதியை தருவார்கள் என்று நம்புகிறேன். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் கூடும் இடங்களில் அமைக்கப்பட்ட LED திரைகள். நிதிநிலை அறிக்கையில் உள்ள அறிவிப்புகளை பார்த்து அறிந்து கொண்ட மக்கள். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழகம் வஞ்சிக்கப்படுவதை தேமுதிக ஒருபோதும் ஏற்காது. தமிழக அரசுடன் இணைந்து செயல்படுவோம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. தொகுதி சீரமைப்பு என்று வரும்பொழுது 40 தொகுதிகளுக்கு கம்மியாக தமிழ்நாட்டில் மத்திய அரசு கொண்டு வந்தால் தமிழக அரசுடன் இணைந்து நிச்சயமாக நாங்களும் மிகப்பெரிய ஆதரவை தெரிவிப்போம். எனவே தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதை நிச்சயமாக தேமுதிக ஏற்றுக்கொள்ளாது. தாவேகா தலைவர் விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு அளிப்பது தொடர்பாக ஒருங்கிணைப்பு கூட்டம். நீலாங்கரையில் உள்ள வீட்டில் CRPF அதிகாரிகள் உள்பட 5 பேர் பங்கேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு பவுன் 65,840 ரூபாய்க்கு விற்பனை. போரை நிறுத்தி மனித இழப்புகளை தடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துக்காக நிறைய நேரம் ஒதுக்கியவர் இந்திய பிரதமர் மோடி. அமெரிக்கா முன்மொழிந்த உக்ரைன் மீதான போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இசைவு தெரிவித்து பேசிய ரஷ்ய அதிபர் புதின் புகழாரம். வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி வட மாநிலங்களில் உற்சாக கொண்டாட்டம். கலர் கொடிகளை ஒருவர் மீது ஒருவர் பூசி பேரானந்தம். ஹோலி திருவிழாவை உற்சாகமாக கொண்டாடிய வட இந்திய தலைவர்கள். பல்வேறு மாநில முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள் மகிழ்ச்சி பொங்க கொண்டாட்டம். சென்னை சவுகார்பேட்டையில் களை கட்டிய ஹோலி திருவிழா. ஏராளமான இளைஞர்கள் வண்ண பொடிகளை தூவி மகிழ்ச்சியில் திளைப்பு. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். நடிகை சன்னி லியோன் உள்ளிட்டோர் பங்கேற்று உற்சாகத்துடன் நடனம். இரத்த சிவப்பு நிறத்தில் நிலா காட்சியளிக்கும் முழு சந்திர கிரகணம். பூமியின் நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரனை மறைக்கும் அரிய காட்சிகள். இந்தியாவின் BCCI நடத்தும் IPL போட்டிகளுக்கு வீரர்களை அனுப்புவதை மற்ற நாட்டு கிரிக்கெட் வாரியங்கள் நிறுத்த வேண்டும். மற்ற நாடுகளின் லீக் போட்டியில் இந்திய வீரர்கள் பங்கேற்காததை சுட்டிக்காட்டி
பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் இன்சமாம் உல் ஹக் காட்டம். தமிழகத்தின் பல்வேறு கோவில்களிலும் மாசி தீர்த்தவாரி விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. தனது 39வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். கூலிப்பட குழுவினருடன் கேக் வெட்டி உற்சாகத்துடன் கொண்டாட்டம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் திடீரென அதிகரித்த நீர்வரத்து. வினாடிக்கு 300 கன அடியில் இருந்து 1500 கன அடியாக உயர்வு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் 1500 ஏக்கரில் எள் சாகுபடி பாதிப்பு. வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க உழவர்கள் கோரிக்கை.